ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். அழகான கங்கா மகாத்மியம் அனுபவிச்சுருக்கோம். ஸ்ரீ க்ஷேத்திரம், ஸ்ரீசைல க்ஷேத்திரம், அதனுடைய வைபவத்தை அழகாக அனுபவிச்சுருக்கோம். அந்த இடத்துல யாரெல்லாம் தபஸ் பண்ணார்கள்? உத்பாலக ரிஷின்னு சொன்னேன். நிறைய பேர் அது உத்தாலக ரிஷின்னு பார்த்துட்டு உத்பாலக ரிஷி தெரியலன்னா பரவாயில்ல. அப்புறம் நகுஷ ராஜா. நகுஷன் கொஞ்ச காலம் இந்திரனாக இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்திற்காக தபஸ் பண்ணான். கண்டுபிடிங்க. ஏன்னா நான் இன்றைக்கே 2வது விஷயமும் சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நாளைக்கு கூட கண்டுபிடிங்க, தப்பில்லை. அழகான இந்த விஷயங்கள். இந்த சத்யசந்த ராஜா ஜோரா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கான். அவன் பேர் சத்யசந்தன். நாரதர் அவனை பார்த்து அவரை பற்றி கேட்குறார். முக்கியமாக இந்த ஸ்ரீசைல க்ஷேத்திரம் மகாத்மியம் அதை விஸ்தாரமாக சொல்கிறார். அப்போ ரொம்ப அழகாக இந்த க்ஷேத்திரத்தை பற்றி ஸ்கந்தன் முதல்ல அதனுடைய அந்த லொக்கேஷன் இதெல்லாம் வர்ணிக்கிறார். இந்த ஸ்ரீ க்ஷேத்திரம் இதை பற்றி ஸ்கந்தன் சொல்கிறார். சாது பிருஷ்டம் மகாபாஹோ பரோபக்ருதயே த்வயா தத்தே சம்பிரதி வக்ஷ்யாமி ஸ்ருணு நாரத பக்திமன். அழகா நாரதா, லோகக்ஷேமார்த்தமாக நீ ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காய். அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு அவ்வளோ அழகான ஒரு புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மநேத்ரன் அப்படின்ற அந்த ராஜாவினுடைய கதையை சொல்கிறார். சத்யசந்த ராஜா அவன் எப்படி வராக ரூபமாக வந்த அசுரனை ஜெயிச்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது தர்மநேத்ரன்ற ஒரு ராஜாவினுடைய கதையை ஸ்கந்தன் ஆரம்பிக்கிறார். கோலோத்தமாங்கமாரப்ய யாவத் கோலகலேவரம் யாவஸ்ரீ சம்யகம் க்ஷேத்ரம் யோஜனானாம் சதுஷ்ட்யம்
ரொம்ப அழகாக இந்த ஸ்ரீ க்ஷேத்திரத்தினுடைய லொக்கேஷனை, அதோட சைஸை சொல்கிறார். கோலாசிரத்திலிருந்து கோலதேகா அப்படின்ற இந்த எல்லைக்குள்ள 4 யோஜனை தூரம் இருக்குது. அதாவது பன்றியினுடைய தலை, பன்றியினுடைய உடம்பு 4 யோஜனைக்கு இப்படி இருக்குது. ஸோ இந்த க்ஷேத்திரத்துடைய டிசைனு ஒரு பன்றி ரூபமாக இருக்குது. பன்றி தலை, பன்றி உடம்பு, 4 யோஜனை தூரம். சரியா? யோஜனானாம் த்ரயம் க்யாதம் திர்யகாயதமேவ ச அதிபுண்யதமம் க்ஷேத்ரம் சர்வசாஸ்திரேஷு கோபிதம். இது 3 யோஜனை 4 யோஜனை ஒரு பன்றியினுடைய முகம், உடம்பு, அந்த டிசைனில் 4 யோஜனை நீளம், அப்புறமா 3 யோஜனை அகலமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இதை பற்றி சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதம் ஸ்தூலதமம் ஜ்ஞேயம் சூக்ஷ்மம் து கத்யதே அதுனா ஜீவனேந்திரபுராத்விப்ர யாவத்தர்ஷவதி நதி இதி சூக்ஷ்மம் ஹி கதிதம் யதி சூக்ஷ்மம் நிகத்யதே. முதல்ல ஸ்தூல ரூபமாக ஒரு பன்றியினுடைய தலை, உடம்பு, அதனுடைய நீளமாக 4 யோஜனை தூரம், அகலமாக 3 யோஜனை தூரம். ஒரு பன்னியை பார்க்கல வச்சுக்கோங்களேன், ஒரு ரூபம், அதனுடைய முகத்துலேருந்து வால் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதோட ஹைட் இருக்குள்ளே அது அகலமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா இதனுடைய சூக்ஷ்ம ரூபம் அப்படின்னும் பொழுது ஜம்முன்னு ஜீவனேந்திரபுரத்திலிருந்து வர்ஷவதி நதி வரைக்கும் இருக்கு. இந்த ஜீவனேந்திரபுரம் அப்படின்றது அடுத்து நான் தேடணும். இந்த காலகட்டத்தில் இதுக்கு என்ன பெயர்னு பார்க்கணும். ஜீவனேந்திரபுரம் எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி நகர், ஸ்ரீநகர், வேற என்னன்னு பார்க்கணும். சரியா? யாபத்வர்ஷவதி நதி, அழகா தர்ஷவதி நதியோடைய இது. அப்புறம் இதில் இன்னும் அதிசூக்ஷ்மமாக சொல்கிறார். அதிசூக்ஷ்மம் நிகத்யதே காண்டவாக்கியா நதி தீராத் யாவத் சிபிபுரம் பவேத் யஸ்மின் க்ஷேத்ரே முனிஸ்ரேஷ்டே ஸ்ரேஷ்ட தர்மநேத்ர இதி ஸ்ருதः. காண்டவ நதியிலிருந்து சிபிபுரம் அப்படின்ற வரைக்கும் இது இன்னும் குஹ்யமாக இருக்குது. இந்த ரீஜன், இந்த ஸ்தலத்தில் தர்மநேத்ரன்ற ஒரு அற்புதமான ஒருத்தர் தபஸ் பண்ணார். அவர் ஒரு முனி மாதிரி தபஸ் பண்ணார். யார்? ஒரு தர்மநேத்ரன்ற ராஜா பரம தர்மஜ்ஞ சஞ்சகார மஹத்தபः விஷ்ணுனா சத்ருஷ புத்ரோ ஜாயதாமிதி சிந்தயன் வரம் பிராப்ய கதாசித்து கிருதகிருத்யோ பபூவः. ரொம்ப நல்ல ராஜா. அவர் விஷ்ணு போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். விஷ்ணுனா சத்ருஷ புத்ரோ ஜாயதாமிதி சிந்தயன். ஒரு பாருங்க, எனக்கு விஷ்ணுவுக்கு சமானமான ஒரு பிள்ளை வேணும். என்ன அழகான சிந்தனை பாருங்களேன். இப்போ நிறைய பேர் பார்த்தா என் பிள்ளை எப்படி இருக்குமோ, எது இருக்குமோ, என்னெல்லாமோ யோசிக்கிறார். ரைட்? நிறைய பேர் நான் பார்க்குறேன். இந்த கர்ப்பஸ்திரிகள்லாம் குழந்தை எப்படி பிறந்துருமோ, குழந்தை அப்படி ஆகிடுமோ, குழந்தை எப்படி இருக்குமோ. அதாவது மனதினுடைய அழகான கற்பனா சக்தியை வாழ்க்கைக்கு அழகாக உபயோகப்படுத்திக்கோங்க.
நல்லதை நினைப்போம், அழகானதை நினைப்போம், அற்புதமானதை நினைப்போம். புரிகிறதா? எனக்கு மகாவிஷ்ணுவுக்கு சமமான ஒரு பிள்ளை வேணும்னு யோசனையும் அவருக்கு. என்ன பியூட்டிஃபுல்ல? நீங்களும் யோசிங்கோளே, மகாவிஷ்ணுவுக்கு சமமாக எனக்கு பிள்ளையோ பேரனோ வேணும், லக்ஷ்மிவுக்கு சமமாக ஒரு பேத்தி வேணும், இல்லாட்டி பொண்ணு வேணும், வம்சத்தில் பிரகல்லாதன் வேணும், துருவன் வேணும், நாமதேவர் வேணும், கேட்கலாமே. ரைட்? வரம் பிராப்ய கதாச்சித்து கிருதகிருத்யோ பபூவ. இதை அடைவதற்காக நான் அவ்வளவு அழகா பகவான் அவருக்கு அந்த அனுகிரகமும் பண்ணிட்டாராம். விஷ்ணுவிற்கு சமமான ஒரு பிள்ளை கிடச்சிடுத்தோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகு இல்லையா? தர்ம நேத்திரன் அவர் பேர், தர்ம நேத்திரன். நாரத உவாச भो भो षण्मुख देवेश सर्वशास्त्रार्थपारग कथं वै धर्मनेत्रस्तु चकार सुमहत्तपः. ஒரு சொல்லிட்டு நல்ல பிள்ளை, விஷ்ணுவுக்கு சமமான பிள்ளை கிடச்சுட்டான்னு ஒன்று எப்படி எப்படி கிடச்சிது? எப்பேற்பட்ட தபஸ் அவன் பண்ணான், அதை சொல்லுங்க. ஸ்கந்த உவாச்ச शृणु विप्रपुरावृत्तं श्रुतं शिवं मुखान्मया तत्ते सम्प्रति वक्ष्यामि विस्तरेण तपोधन. நான் உனக்கு அந்த விஷயத்திலெல்லாம் பூரணமாக சொல்கிறேன், கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹை ஹய ஹை ஹயஸ்ய ஹை ஹ ய ஹை ஹய, கை கை மாதிரி ஹை ஹய ஹை ஹயஸ்ய ச புத்ரஹ அபூத் தர்மநேத்ர இதி ஸ்ருதஹ ராஜா பரமதர்மஜ்ஞः ராஜ்யபாலன தத்பரஹ அபுத்ர பாலயாமாச ராஜ்யம் லோகானுரோததः கஸ்மின் சிவத்வதः कस्मिंश्चित्त्वतः काले तु निर्गतो धर्मनेत्रकः निर्ययौ स्वगृहात् राजा राज्यलोभपराङ्मुखः तपस्तप्तुं महद्देशे हाजगाम हिमालये. அப்போ இந்த ராஜா பரம தார்மீகனான ஒருவனாக இருந்தான். அவனுக்கு ஹைஹய ராஜாவினுடைய பிள்ளை. அவனுக்கு குழந்தை இல்லை. மக்கள்லாம் அவங்களுக்கு நல்ல உத்தமமான குழந்தைகள் வேணும் அப்படின்னவொடனே நல்லா தபஸ் பண்ணலாதுக்காக அவன் கிளம்பினான். ஒரு நாள் எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளிட்டு தர்மநேத்திரன் தன் ராஜ்யத்தை விட்டுட்டு ஹிமாலயத்துக்கு வந்தான். வந்தாச்சா? சதர்ஷ மகாக்ஷேத்ரே ஸ்ரீசம்யே தேவ பூஜிதே தேவான் முனிகணான் யக்ஷான் ததா கந்தர்வ சத்தமான் தான் திருஷ்ட்வா சஹசா ராஜா பரமம் விஸ்மயம் யயௌ धन्योस्मि कृतकृत्योस्मि जीवन स्वर्गे वसाम्यहम् इति वै संवसन राजा விசசாரவணாந்தரே. வந்த பொழுது பார்க்குறான், இந்த ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தில் பெரிய பெரிய முனிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் அந்த இடத்துல அப்படியே சுத்தின்னு இருக்கா. நேரடியாக பார்த்தோன்னே அடடா, நிஜமாவே என் வாழ்க்கை பூரணமாக எடுத்து நான் உடம்போடையே சொர்க்கத்தில் வாழ்கிறேனோ அப்படின்னு நினச்சிட்டோம். நிஜமாவே ஹிமாலயம் நீங்கள் அப்படியே அலைய 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 உலகத்துலேருந்து நீங்கள் தனியாக போயிடுவீள். உடலாலே
மனதாலே எண்ணங்கள்னாலே யூ வில் பி எலிவேட்டட். அது நிஜமாகவே அந்த மலை, அந்த நதி, அந்த மரம், செடி, கொடிகள், வானம், பறவைகள் என்னமோ பண்ணும். அது உலகமே எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஹிமாலயாஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த பெரிய காடு மலைக்குள்ளே நாங்கள் நடக்கும்பொழுது ஆளே இல்லாமல், ஒரு ஜன நெருக்கடியே இல்லாமல் அப்படியே இருக்கும். சொல்லி மாளாது அந்த ரூபலாவண்யம். எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, நிஜமாகவே அந்த உடம்பு எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும், உலகமே எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த இமாலயம் போக போக வாழ்க்கையே பெருசாகிடும். நான் எதுக்கு ஹிமாலயம் போயிட்டே இருக்கேன்னா, அங்கே போக போக வாழ்க்கையே ரொம்ப பெருசாகிற மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம். அதை அனுபவிக்கணும். நீங்கள் ஹிமாலயாஸ்க்கு போங்க, அப்பப்போ சும்மா எதையோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஹிமாலயாஸில் கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க. அந்த மலை, மரம், செடி, கொடி அது என்னமோ பண்ணும். அதை பார்த்தோன்னே அது ராஜாவுக்கு தன்யோஸ்மி கிருத கிருத்தியோஸ்மி அப்படின்றார். நான் தன்யனானேன், நான் வாழ்க்கையில் அடைய முடியாத ஒரு பேரின்பத்தை அடைஞ்சுவிட்டேன். தன்யோஸ்மி கிருத கிருத்தியோஸ்மி, ரொம்ப அழகான வார்த்தை. வைஷ்ணவாவில் சொல்ல தன்யோஸ்மி கிருத்தோஸ்மி, தன்யோஸ்மி தன்யோஸ்மி அப்படின்பா வைஷ்ணவாவில். ரொம்ப நன்றி. அதான் நான் தன்யனானேன், தன்யோஸ்மி கிருத கிருத்தியோஸ்மி, ஜீவன் ஸ்வர்கே வசாமி அகம், உசுரோடையே நான் சொர்க்கத்தில் இருக்கேனே, அதான் இமாலயம். இதுவை சம்வசன் சம்வசன் ராஜா விசசாரவணாந்தரே ததர்ஷாய மகாபாக கங்காதீரே மகாமுனிம் உத்பாலகம் தப்யமானம் நீலிதாட்சம் சமாதினாம். அப்போ அங்கே அழகா தன்னை மறந்து தியானத்தில் சமாதியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய உத்பாலக மகர்ஷியை கங்கை கரையில் பார்த்தான் தர்ம நேத்ர ராஜா. தம் திருஷ்ட்வா சஹசா ராஜா பிரணநாம புவி பிரபு புனః புனః பபாதாசௌ பாதயோஸ்தஸ்ய தீமதः. அந்த தர்மநேத்திர ராஜன் மீண்டும் மீண்டும் அவர் நமஸ்காரம் பண்ணான். அவர் திருவடிகளில் விழுந்து எழுந்தான். பரமபாக்யவான். கிருதகிருத்தியம் இவாத்மானம் மேனே ச ஜெகதீபதி தஸ்யாக்ரே முனிவர்யஸ்ய தஸ்தௌ பத்தா கரத்வயம். ரொம்ப அழகா அவர் முன்னாடி கையை கூப்பிண்டு ரொம்ப ஸ்ரத்தையோட நின்றுட்டு இருந்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு. சரி, ஒரு 1/2 மணி நேரம் நிற்பான்னு வச்சுப்பேளா? 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் உன் கையை கூப்பி எவ்வளோ நேரம் தெரியுமா நின்னா? ஏவம் வை வர்த்தமானஸ்ய வர்ஷாணாம் சதமப்யகாத். 100 வருஷம் கையை கூப்பி நின்றுருக்கான். அப்பா, அப்போ இந்த ராஜாவினுடைய பொறுமையை சொல்கிறதா, அவனுடைய ஸ்ரத்தையை சொல்கிறதா, 100 வருஷம் தியானத்தில் மக்னமாயி கடந்த உத்பாலக ரிஷியை சொல்கிறதா? 2 பேரையும் கொண்டாடும். என்ன ஒரு குரு, என்ன ஒரு சிஷ்யன். நான் இருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகுதில்ல, அமைதியாக நிற்கிறான். உத்பாலக மகரிஷி 100 வருஷம் தியானத்தில் இருக்கார். பியூட்டிஃபுல், ரைட்? ததோ வை முனிஷார்தூலோ ததர்ஷ நிருபமந்திகே உவாச வச்சனம் பிரேம்னோத்பாலகோ முனிவந்திதः. அப்போ அவன் நிற்கிறத பார்த்தோன்னா உத்பாலகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அவருக்கு தெரியறது அவன் 100 வருஷமாக அங்கேயே நின்றுருக்கான். அவனை பார்த்தாலே தெரியறது. இதுவே ஒரு தவமாயிடுது அவனுக்கு. தவம் பண்ணுறதே வந்தான் இல்லையா? இந்த உத்பாலக மகரிஷி முன்னாடி அவன் நின்றுட்டு இருந்தான் பாருங்க 100 வருஷம். அதுவே அவனுக்கு ஒரு தவமாக சித்திச்சுடும். லயப்படுறது தானே தவம்.
விளையாட்டு போல தவம். உத்பாலக உவாச்சம், அவனை பார்த்து உத்பாலக ரிஷி கேட்குறார், மகரிஷி, கஸ்துவம் புருஷார்தூல பக்திமான் இவ லக்ஷ்யசே கிமர்த்தம் ஆகதோ ஹ்யத்ர வனே முனிகணான்விதே. அப்ப உத்பாலக மகரிஷி கேட்டார், ஆரப்பாணி ரொம்ப ஸ்ரத்தையுடைய ஒரு ஆத்மாவா இருக்கிய, முனிவர்கள் வசிக்கும்படியான இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தாய்? யார் நீ? தர்மநேத்திரன் சொல்ல ஆரம்பிச்சான். அது என்ன, நாளைக்கு சொல்கிறேன். அவன் 100 வருஷம் காத்திருந்தான் இல்லையா, நீங்கள் ஒரு நாள் காத்திருக்கலாம் இல்லையா? ஸோ சத்யசந்தராஜன் அவனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்கந்தன் தர்மநேத்திரன்ற ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறார். அவன் விஷ்ணுவுக்கு சமமான ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறார். மந்திரிகளிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இமவாலய பர்வதத்துக்கு, இந்த ஸ்ரீ க்ஷேத்திரத்துக்கு வர இடத்துல கங்கை கரையில் உட்காந்து தபஸ் பண்ணுற உத்பாலக மகரிஷியை பார்க்குறார். அவர் தியானத்தில் இருக்கார். ராஜாவும் அவர் கை கூப்பின்னு அவர் எப்போ கண் திறந்து பார்க்குறாரோ காத்துன்னு இருக்கான். 100 வருஷம் காத்திருந்தார். அதன் பிறகு அவர் கண் திறந்தார். யாரப்பாணி, முனிவர்கள் தபஸ் பண்ணுற இடத்துல நீ வந்திருக்கியே அப்படின்னு கேட்குறார். உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள், தர்ம நேத்திர ராஜனுக்கு வந்தனங்கள். தர்ம நேத்திரன், தர்ம கண் அப்படின்னு சொல்லலாம், தர்ம கண்ணன், சரியா? தர்மநேத்திரனுக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள், எல்லையில்லாத இமயமலைக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், இதையெல்லாம் நமக்கு சொல்லித்தரும் ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், அற்புதமாக கேள்வி கேட்கும் நாரதருக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.